கரூரில் இன்று மாலை நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவிற்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். தற்போது வரை என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, முழு விவரம்? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கரூரில் இன்றைய தினம் திமுகவினுடைய முப்பெரும் விழா மாநாடு நடைபெறுகிறது. திமுக துவக்க விழா, அதே போல தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா, பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா என இந்த 3 விழாக்களையும் ஒன்று சேர்த்து வருடம் கிட்டத்தட்ட 1985 இந்த விழாவானது திமுகவினால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் தற்போது கரூர் மாவட்டத்தில் நடைபெறுகிறது. ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல்வேறு சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவானது தற்போது கரூர் மாவட்டத்தில் நடைபெறுகிறது. இதற்காக இன்று மாலை முதலமைச்சர் அவர்கள் கரூர் சென்றிருக்கிறார். குறிப்பாக இன்று காலை திருச்சியில் நிகழ்ச்சிகளை முடித்த பின்பு மாலை அவர் கரூர் சென்றிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு வடிவில் இந்த விழாவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1991ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டு என்று கொண்டாடப்பட்ட நிலையில் அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவை அறிவாலயத்தில் கொண்டாடி முதல் முறையாக பாவேந்தர் பாரதிதாசன் பெயரில் விருது அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே தந்தை பெரியாரின் பெயரிலும் பேரறிஞர் அண்ணாவின் பெயரிலும் விருது வழங்கப்பட்ட நிலையில் பாரதிதாசன் பெயரில் 1999ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே 2018ஆம் ஆண்டு தற்போதைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முப்பெரும் விழாவில் பேராசிரியர் அன்பழகன் பெயரிலும் விருதானது வழங்கப்பட்டது. 2024 பவள விழா ஆண்டு கொண்டாடப்பட்ட நிலையில் இந்த விழாவை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக மு.க.ஸ்டாலின், அதாவது தற்போது தலைவராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெயரும் இந்த விருதானது வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே 2024 அக்டோபர் 21ஆம் தேதி முரசொலி செல்வம் படத்திருப்பு விழாவின் போது முரசொலி அவர்களின் பெயரிலும் இந்த விழாவுக்கு விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த விழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பெரியார் விருது திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களுக்கும், அண்ணா விருது தணிக்கைக்குழு உறுப்பினர் பாளையங்கோட்டை நகரமன்ற முன்னாள் உறுப்பினர் சீதாராமன் அவர்களுக்கும் உள்ளிட்ட பல்வேறு பேர்களுக்கு இந்த விருதானது இன்று மாலை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். இதற்காக கரூர் நகரமே விழாக்கோலம் பூட்டினது போல தற்போது காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.